எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான மனசுக்கு நிறைவான ஒரு ஆன்மீக பயண வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம ஏழுமலையான தரிசனம் செய்ய நாங்கள் திருப்பதிக்கு ஒரு திடீர் பயணமாக போனோம். அதுவும் ஒரு முக்கியமான வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக. அன்றைக்கி ஒரு சனிக்கிழமை, ஏகாதசி நன்னாள். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு நாங்கள் கிளம்பினோம். என் பையன் ஸ்கூல் விட்டு இறங்கின உடனே அவனுக்கு ஒரே சர்ப்ரைஸ். நாம் இப்போ திருப்பதிக்கு கிளம்புறோன்னு சொன்னதும் அவனுக்கு செம்ம சந்தோஷம். ஹோசூர்லேருந்து எங்கள் பயணம் ஆரம்பமாச்சு. ரோடெல்லாம் செம்ம சூப்பராக இருந்ததுனால வண்டி நல்லா மிதந்து போச்சுன்னே சொல்லலாம். ஒரு 9:30 மணி போல் வேலூர் தாண்டி சித்தூர் அடைஞ்சிட்டோம். சித்தூரில் வண்டி நிறுத்திட்டு பசியார நல்ல டின்னர் சாப்பிட்டோம். திருப்பதிக்கு போகிற பிளானை என் பையன் எப்படி சொல்லுவான்னா, இட் இஸ் நாட் எ ட்ரிப், இட் இஸ் அ கால் ஃப்ரம் ஹிம் அப்படின்னுவான். உடனே லேசாக மழை பெய்ய ஆரம்பிச்சுது. அந்த மலைச்சாரலில் இதமான குழுமையோட மறுபடியும் எங்கள் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். சித்தூர்லேருந்து திருப்பதி போகிற ரோடெல்லாம் அவ்வளவு சூப்பராக அருமையாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதோ கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு மலை ஏறுற இடம் வந்தாச்சு. அலிப்பிரி செக் போஸ்ட்டில் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மலை ஏற ஆரம்பித்தோம். 40 ஹேர்பின் பென்ஸுக்கு மேலே இருக்குங்க. நைட் நேரத்தில் ஏறுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் ரோட்டில் சேஃப்டி சிக்னல்ஸ், லைட்டிங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்ததுனால பயமே இல்லை. மலை மேலே போக போக கீழே பார்த்தா அப்பாடா என்ன ஒரு அழகு! திருப்பதி நகரமே சீரியல் லைட் போட்டு வச்ச மாதிரி அலங்கரிச்சது போல அப்படியே ஜொலிக்குதுங்க. இதை கண்ணால் பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும். திருமலைக்குள்ளே என்ட்ரான உடனே லெஃப்ட் சைடில் அந்த அழகான பார்க் இருக்கு. அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் தேரோட்டுற மாதிரி இருக்குமே, அந்த வியூவை அழகாக வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க. நைட் டைமில் மேல் திருப்பதிக்குள்ள நுழைஞ்சாலே மனசில் ஒரு இடம் புரியாத அமைதியும் சந்தோஷமும் வந்துடும். சுற்றி இருக்கிற கடைகள் எல்லாம் ஓப்பனாக இருக்குது. எங்கேயுமே பக்தி மனம் கமழுது. சாமி இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோங்கிற அந்த மன திருப்தி இருக்குதே, அதை வார்த்தையில் சொல்ல முடியாது. நாங்கள் அங்கே இருந்த அந்த 4 மணி நேரமும் ஒரு தெய்வீக உணர்வுலே இருந்தோம். திருப்பதி மலைக்கு போகணுங்கிறது நாம் எடுக்கிற முடிவு இல்லை. நம்மளை பார்க்கணுன்னு சாமி நினச்சா மட்டும்தான் நம்ம மலையை மிதிக்க முடியுங்க. அவருடைய அற்புதம்னு ஒன்று எங்களுக்கு இன்றைக்கி நடந்துச்சு, அதை சொல்கிறேன். திருப்பதி மலையில் மகா லட்டு பிரசாதம், சாமி தரிசனம் முடித்து வர்றவங்களுக்கு அந்த டோக்கனை காமிச்சா ஃப்ரீ லட்டூஸ் கொடுப்பாங்க. கூட அவங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க லட்டூஸ் வாங்கிப்பாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி சாமியை பார்க்க முடியல, பட் லட்டு எப்படி வாங்குறதுன்னு நினச்சிட்ருந்தோம். இதுதாங்க கடவுளோட அருள். யாரோ 2 பேர், அவங்க ஆந்திராக்காரவங்க, ரவின்றவங்க பேர் ஒருத்தருது. அவர் எங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி அந்த கவுண்டரில் நின்றுட்டு இருந்தார். அவரும் அவர் ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற டோக்கனில் 2 லட்டு வாங்கினாங்களாம், போதுமா. இன்னும் ஒரு டோக்கன் யாராவது கேட்டால் கொடுக்கலான்ட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களையும் நாங்கள் எதிர்ச்சியாக தான் மீட் பண்ணோம். ஸோ கடவுளோட அருள், மலைக்கு சும்மா போகாதீங்க, இந்தாங்க என்னோட பிரசாதம் சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃப்ரீ லட்டு எங்களுக்கு கொடுத்தாங்கங்க. சந்நிதிக்கு நேராக இருக்கிற கொடிமரம் கோபுரத்துக்கு முன்னாடி நெய்விளக்கேற்றி மனசார ஏழுமலையான நினச்சி வேண்டிக்கிட்டோம். அப்படியே நேரம் கடந்து அதிகாலை 3 மணி ஆச்சு. கோவிலிருந்து கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா அப்படின்னு சுப்ரபாத சேவை ஒலிக்க ஆரம்பிச்சது. அந்த அதிகாலை அமைதியில், குளுமையான காற்றுல
சுப்பிரபாதத்தை கேட்டுட்டே சாமி கும்பிட்டது எங்களோட ஆகச்சிறந்த பாக்கியம். பெருமாள் கிட்ட மனசார ஒரு வேண்டுதலை வச்சோம். அது நிறைவேறின அன்னைக்கே உங்கள் மலையை தொட்டு கும்பிட வரோன்னு வேண்டிக்கிட்டோம். அதே மாதிரி தான் திருமலைக்கு வந்திருக்கோம். நாங்கள் நினச்ச மாதிரி அந்த புனிதமான மண்ணை மிதித்து வேண்டுதலை நிறைவேற்றியாச்சு. சாமியை பார்க்குறதுக்காக அடுத்த ஸ்லாட்டில் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தடவை எங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுனால சாமியை பார்க்க முடியலைனாலும் மலையில் வந்து இந்த மண்ணை தொட்டு கும்பிடுவோன்னு நினச்சிருந்தோம். அதன்படியே நடந்துருச்சு. இந்த மலையில் நாங்கள் உணர்ந்த இந்த டிவைன் வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுங்க. அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் எங்களுக்கு. சுப்பிரபாத சேவை முடிஞ்சதும் மனநிறைவோட மலை இறங்க ஆரம்பித்தோம். வண்டி ஓட்டிக்கிட்டே வர்ற வழியில் அழகான இயற்கை காட்சிகள். லாஸ்ட் டைம் நாங்கள் திருப்பதிக்கு அலிப்பிரியிலேருந்து படிக்கட்டு வழியாக ஏறி வந்திருந்தோம். 3550 படிக்கட்டுகள், 11.5 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஏறி வந்தோம். அந்த வீடியோவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். அதனோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மலையிலேருந்து இறங்கும்போது அம்மா வீட்டுக்கு வந்து போன ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அந்த ஒரு வைப்ஸோடு நாங்கள் கிளம்பினோம். கரெக்டாக காலையில் ஒரு 8:30 மணிக்கு ஹொசூருக்கு வந்துட்டோம். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான லைஃப்பில் மறக்க முடியாத ஆன்மீக பயணங்க இது. இதுவரை வீடியோ பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.